Hello dear 10th standard CBSE students. Quadratic equations board exam important questions. இது வந்து CBSE 2015ல வந்து கேட்டிருக்காங்க. RD ஷர்மாலையும் இந்த கொஷின்ஸ் எல்லாமே இருக்கும் நாங்கள் போஸ்ட் பண்ணுறது. அதுக்கான ஆன்சர்ஸ் என்னன்றது இன்டெப்த்தாக கிளியராக வந்து எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். சொல்யூஷன் டு ஃபில் ஏ ஸ்விம்மிங் பூல். ஓகே, ஒரு ஸ்விம்மிங் பூல் இருக்குது. இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து ஃபில் பண்ணுறதுக்கு 2 பைப்ஸ் யூஸ் பண்ணுறாங்க. ஒன்று வந்து லார்ஜர் டயாமீட்டர் பைப்ஸ் யூஸ்டு ஃபார் 4 hours. ஒரு பைப்புக்கு டயாமீட்டர் கொஞ்சம் பெருசாக இருக்குது. இதை வந்து 4 ஹவர்ஸ்க்கு யூஸ் பண்ணுறாங்க. இதை எல்லுன்னு எடுத்துப்போம். லார்ஜர் டயாமீட்டர் ஒரு பைப் இருக்குது, 4 hours வந்து யூஸ் பண்ணுறாங்க. அண்ட் பைப் ஆஃப் ஸ்மாலர் டயாமீட்டர் ஃபார் 9 hours. இன்னொன்று பைப் வந்து கொஞ்சம் ஸ்மாலர் டயாமீட்டர் இருக்குது. இது லார்ஜர், இது வந்து ஸ்மாலர். இது எல்லுன்னு எடுத்துருக்கேன், இது எஸ்ன்னு எடுத்துருக்கேன். இது யூஸ் பண்ணுறாங்க. இந்த லார்ஜர் டயாமீட்டர் பைப்பை 4 hours யூஸ் பண்ணுறாங்க. ஸ்மாலர் டயாமீட்டர் பைப் வந்து 9 hours யூஸ் பண்ணுறாங்க. ஒன்லி ஆஃப் ஆஃப் த பூல் கேன் பி ஃபில்டு. அப்போ என்ன ஆகுதுன்னா, இந்த ஸ்விம்மிங் பூலில் ஆஃப் ஆஃப் த பாதி தான் வந்து ஃபில் ஆகுது. சரிங்களா? ஃபைண்ட் ஹவு லாங் இட் வுட் டேக் ஃபார் ஈச் பைப் டு ஃபில் த பூல் செப்பரேட்லி. ஸோ அப்படி இருக்கப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபைண்ட் ஹவு லாங் இட் வுட் டேக் ஃபார் த ஈச் பைப். செப்பரேட்டாக இந்த 2 பைப்ஸும் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா ஒரு பைப்பும் இந்த ஸ்விம்மிங் பூலில் ஃபில் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. இப்போ தனியாக இந்த ஸ்மாலராக இருக்கக்கூடிய டயாமீட்டர் பைப் யூஸ் பண்ணால் இது எவ்வளோ நேரம் ஆகும் இந்த ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணுறதுக்கு. அதே மாதிரி இந்த லார்ஜர் டயாமீட்டர் பெருசாக இருக்கக்கூடிய அந்த பைப்பை நம்ம யூஸ் பண்ணோன்னா இது எவ்வளோ நேரத்தில் இந்த ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணோம் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் பண்ணணுன்றாங்க. அண்ட் இஃப் த பைப் ஆஃப் ஸ்மாலர் டயாமீட்டர், இந்த ஸ்மாலர் டயாமீட்டர் பைப் இருக்குங்களா, இது வந்து டேக்ஸ் 10 hours மோர். லார்ஜர் ஒன்று இருக்குது, ஸ்மாலர் ஒன்று இருக்குது. ஸ்மாலர் டேக்ஸ் 10 hours மோர் தேன் த பைப் ஆஃப் லார்ஜர் டயாமீட்டர். அதுக்கு என்ன அர்த்தம்னா, இஃப் லார்ஜர் டயாமீட்டர் பைப் வந்து சப்போஸ் ஒரு X hours எடுத்துக்குது ஃபில் பண்ணுறதுக்கு அப்படின்னா அந்த ஸ்விம்மிங் பூலை, இந்த ஸ்மாலஸ்ட் டயாமீட்டர் என்ன ஆகும்னா இந்த X + 10 hours சேர்த்து எடுத்துக்கும். இது 10 hours வந்து இந்த ஒரு ஸ்விம்மிங் பூலில் இந்த லார்ஜராக இருக்கக்கூடிய டயாமீட்டர் பைப் வந்து 10 hours வந்து இந்த ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணிடுது அப்படின்னு கன்சிடர் பண்ணிப்போம். அப்படி இருக்கப்போ இந்த ஸ்மாலர் டயாமீட்டர் பைப் வந்து எவ்வளோ நேரம் ஆகும்னா இது எடுக்கிறத விட இன்னொரு 10 மணி நேரம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கும் அப்படின்றாங்க. ஸோ அதனால் இப்போ லார்ஜர் டயாமீட்டருடைய பைப் வந்து எவ்வளோ நேரத்தில் அதை ஃபில் பண்ணணும்னு எனக்கு தெரியாது. அதனால் அது X hours ஃபில் பண்ணணும்னு நான் எடுத்துக்கிறேன். அப்படி இருக்கிறப்ப இவங்க என்ன கொடுத்துருக்காங்க, ஸ்மாலர் டயாமீட்டர் டேக்ஸ் 10 hours மோர் தென் த லார்ஜர் டயாமீட்டர். லார்ஜர் டயாமீட்டர் எடுத்துக்கிற டைமை விட ஸ்மாலர் டயாமீட்டர் பைப் வந்து 10 hours எக்ஸ்ட்ரா எடுத்துருக்கோம். இது X hourனா இது X + 10 hours கன்சிடர் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணோம்னா, இப்போ இது X hours வந்து கம்ப்ளீட் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. அப்படி இருக்கப்போ நம்ம ஈச் அண்ட் எவ்ரி பைப் ஒன்று லார்ஜரில் இருக்குது, இன்னொன்று ஸ்மாலரில் இருக்குது. இந்த பைப்போடைய எஃபிஷியன்ட் 1 hour என்னன்றது தான் ஃபைண்ட் பண்ணோம். ஸோ இந்த வந்து வாட்டர் பைப் சொல்யூஷன்ஸில் நமக்கு ஹவர்ஸ் அண்ட் டைம் பேசிஸில் கொடுத்தாங்கன்னா இப்போ 1 hour இது வந்து எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒர்க் பண்ணோம் அப்படின்றத நம்ம சேஞ்ச் பண்ணோம். ஸோ சொல்யூஷனுக்கு போகலாம். ஃபர்ஸ்ட்டு லெட் லார்ஜர் டயாமீட்டர் பைப், பெருசாக இருக்கக்கூடிய டயாமீட்டர் பைப் டேக்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னு நமக்கு தெரியாது. ஸோ நம்ம கன்சிடர் பண்ணுறோம் லார்ஜர் டயாமீட்டர் பைப்ஸ் டேக்ஸ் X hours. அது வந்து ஒரு X hours எடுத்துக்குது, எவ்வளோன்னு தெரியாது. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், X hours டு ஃபில் த ஸ்விம்மிங் பூல். அந்த ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணுறதுக்கு X hour எடுத்துக்குது. இன்னொன்று என்ன கொடுத்துருக்காங்க, இந்த ஸ்மாலர் டயாமீட்டர், சின்னதாக டயாமீட்டர் இருக்குங்களா, அந்த இருக்கக்கூடிய பைப் என்ன ஆகுதுன்னா பைப் டேக்ஸ் எவ்வளோ நேரம் எடுத்துக்குது அப்படின்னா இங்கே X + 10 hours எடுத்துக்குது. இது X hours, இது 10 மணி நேரம். சப்போஸ் 5 மணி நேரம் எடுத்துக்குது பெரிய டயாமீட்டர் பைப்னா, அதை விட இன்னும் 10 மணி நேரம் என்ன ஆகுதுன்னா இந்த ஸ்மாலர் டயா வந்து எக்ஸ்ட்ராவாக எடுத்துக்குது. நான் ஆல்ரெடி பெரிய டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்புக்கு எனக்கு X hours கன்சிடர் பண்ணிக்கிறேன். அந்த X hours கூட இன்னொரு 10 hours ஆட் பண்ணால் தான் ஸ்மாலர் டயாமீட்டர் வந்து என்ன ஆகும், அந்த ஸ்விம்மிங் பூலை வந்து ஃபில் பண்ணும், டு ஃபில் த பூல். நெக்ஸ்ட்டு இப்போ 1 hour இது ரெண்டும் எப்படி இருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும்ல. X hours ஒரு ஸ்விம்மிங் பூல் ஃபுல்லாக வந்து ஃபில் பண்ணுது. இப்போ 1 hour எவ்வளோ அது வந்து ஃபில் பண்ணோம் அப்படின்னா 1 × 1 டிவைடட் பை இந்த X 1/X hours. அதே மாதிரி இந்த ஸ்மாலர் டயாக்கு வந்து X + 10 hours எடுத்துக்குது. எதுக்கு, ஒரு ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணுறதுக்கு. ஸோ எனக்கு 1 hour இது எவ்வளோ ஃபில் பண்ணணும்னு பார்த்தோன்னா 1 × 1 டிவைடட் பை இந்த X + 10 hours.
x plus 10 part of the swimming pool. இதுவும் வந்து part. சரிங்களா? அப்போ 1 hour உடைய efficient என்னன்றதை நம்ம find பண்ணணும். சரிங்களா? First, in 1 hour, larger dia pipe can fill. எப்படி fill பண்ணோம்? 1 by x part. larger dia வந்து 1 by x part of the swimming pool. நான் poolனு எழுதுறேன். சரிங்களா? அதே மாதிரி in 1 hour 1 hourல smaller diameter pipe எவ்வளோ fill பண்ணும் அப்படின்னா இது வந்து மொத்தமாக ஸ்மாலர் டயா டேக்ஸு ஃபில் பண்ணுறதுக்கு மொத்த டேங்க்கு x plus 10 ஹவர்ஸில் வந்து அது ஃபில் பண்ணுது. எனக்கு 1 ஹவர்னால் என்ன 1 divided by இந்த x plus 10 1 divided by x plus 10 பார்ட் வந்து என்ன பண்ணுவோம் அந்த ஸ்விம்மிங் பூல் பார்ட்டில் ஃபில் பண்ணியிருக்கோம். இப்போ இதோடைய 1 hour எஃபிஷியன்சி லாங்கர் டயாக்கு லார்ஜர் டயாக்கு ஸ்மாலர் டயாக்கு 1 hour எஃபிஷியன்சி ரெண்டுத்துக்கும் 1 hour எஃபிஷியன்சி எடுத்துட்டோம். இவங்க என்ன இன்னொரு கொஷின் கேட்டிருக்காங்க சொல்லியிருக்காங்க கொஷினில் இங்கே பாருங்கள் டு ஃபில் ஏ ஸ்விம்மிங் பூல் 2 pipes ஆர் யூஸ் 2 பைப் யூஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜர் டயா பைப்ஸ் எவ்வளோ நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க 4 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்மாலர் டயா பைப்பை 9 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணியும் என்ன நடக்குதுன்னா இந்த ஸ்விம்மிங் பூலில் பாதி தான் ஃபில் ஆகிருக்கு. அப்போ இதோடைய 4 hour எஃபிஷியன்சி நான் பார்க்கும்போது ஃபார் 4 ஹவர்ஸ்க்கு எதை யூஸ் பண்ணியிருக்கோம் லார்ஜர் டயா யூஸ் பண்ணியிருக்கோம். லார்ஜர் டயாமீட்டர் பைப் அப்படின்னும் போது இதை 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் இது 4 by x பார்ட்டை ஃபில் பண்ணியிருக்கோம். இந்த ஸ்மாலர் டயாமீட்டரும் என்ன ஆகும்னா ஃபார் எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க 9 hours வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பண்ணோம்னா 9 by x plus 10 part of the ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணியிருக்கு. ஸோ 4 hours இதோடைய எஃபிஷியன்சினா 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இது 1 hour எஃபிஷியன்சி இதை வந்து 9 hours யூஸ் பண்ணியிருக்கோம். அப்போ 9 divided by x plus 10 part of the அந்த ஸ்விம்மிங் பூலை ஃபில் பண்ணியிருக்கு. நெக்ஸ்ட்டு இது ரெண்டுத்தையும் என்ன சொல்கிறாங்கன்னா இது ரெண்டு போட்டதுக்கப்புறம் என்ன நடக்குதுன்னா 1/2 part of the அந்த டேங்கை வந்து ஃபில் பண்ணியிருக்கு. இந்த ஸ்விம்மிங் பூலை வந்து 1/2 தான் ஃபில் பண்ணியிருக்கு. 4 hours இதை யூஸ் பண்ணியிருக்கோம். இதை 1 hour. ஸோ 1 hourனு ஃபைன் பண்ணதுக்கப்புறமா தான் நான் 4 hour ஃபைன் பண்ண முடியும். 1 hour ஃபைன் பண்ணால் தான் நான் 9 hours அதோடைய எஃபிஷியன்ட் என்னன்னு தெரியும். ஏன்னா இதை 4 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜரை ஸ்மாலர் டயாவை என்ன எத்தனை மணி நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க 9 hours they had used. Now by the condition என்ன கிவன் கொடுத்துருக்காங்க பாருங்கள். கிவன் வந்து என்ன 4 hours இதை யூஸ் பண்ணிட்டாங்க 9 hours இதை யூஸ் பண்ணாங்க. அப்போ இது ரெண்டுத்தையும் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. லார்ஜர் வந்து 4 ஹவர்ஸும் ஸ்மாலர் வந்து 9 hours யூஸ் பண்ணியிருக்காங்க. அப்படி யூஸ் பண்ணி எவ்வளோ டேங்க் ஃபில் ஆகிருக்குன்னா half of the டேங்க் வந்து ஃபில் ஆகிருக்கு. ஸோ அப்போ இது ரெண்டுத்தையும் நம்ம என்ன பண்ணணும் ஆட் பண்ணணும். 4 hours ஆஃப் ஸ்மாலர் லார்ஜர் டயாமீட்டர் இருக்கக்கூடிய பைப்பு 9 hours ஆஃப் லார்ஜர் ஸ்மாலர் டயாமீட்டர் பைப் x plus 10 9 by x plus 10 ஸ்மாலர் 4 by x லார்ஜர் இது ரெண்டுத்தையும் நம்ம யூஸ் பண்ணதுக்கப்புறமா இது எவ்வளோ வந்து டேங்கை ஃபில் பண்ணியிருக்குன்னா 1/2 அதாவது half ஆஃப் த ஸ்விம்மிங் பூலை தான் இது வந்து ஃபில் பண்ணியிருக்கு. இப்போ இந்த ஈக்குவேஷன் நம்ம சால்வ் பண்ணோம்னா ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வரும். அந்த குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் வந்து எக்ஸோடைய வேல்யூ வேணால் ஃபைண்ட் பண்ணிக்கலாம். நான் இதுக்கு எல்சிஎம் வந்து எடுத்துகிட்டு இது அப்படியே கிராஸ் மல்டிப்ளை. ஸோ 4 × x plus 10 4 × x plus 10 ப்ளஸ் இருக்குது அண்ட் 9 into x இந்த x இங்கே போயிடும். கீழே டினாமினேட்டர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். x into x plus 10 that is equal to 1 divided by 2. சிம்பிளிஃபிகேஷன் பண்ணுறோம். 4 into x 4x plus 4 into 10 40 plus 9x divided by x square plus 10x. x into x square plus into plus x into 10 10x that is equal to 1 divided by 2. நெக்ஸ்ட்டு இந்த 2 இங்கே கிராஸ் மல்டிப்ளிகேஷன் இதை எடுத்துகிட்டு போய்ட்டு அங்கே மல்டிப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து 2ஆல் இந்த நியூமரேட்டர் ஃபுல்லாகவே 2ஆல் மல்டிப்ளை ஆகும் ரைட்டுங்களா. ஸோ இங்கே ஆல்ரெடி 4x இருக்குது ஒரு 9x இருக்குது. 4x 9x என்ன ஆகும் 13x ப்ளஸ் ஒரு 40 இது நியூமரேட்டர். இந்த 2 இங்கே கொண்டு வந்தோன்னா இது என்ன ஆகும் மல்டிப்ளை ஆகிடும் டிவைடட் பை. ஸோ இந்த இடத்துல இந்த அப்படியே எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x வச்சுக்கலாம் தட் இஸ் ஈக்குவல் டு 1. இப்போ இந்த எக்ஸ் ஸ்கொயர் 10x இந்த 1ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ இதை எல்லாத்தையும் மேலே இருக்கிறத நியூமரேட்டர் அப்படியே மல்டிப்ளை பண்ணுங்கள். 13 2s are 26x ப்ளஸ் 2 40s are 80 தட் இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு இந்த டேர்ம் அப்படியே என்னாகும் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x வந்துடுச்சு. இப்போ நம்ம இது வந்து ஒரு குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ax ஸ்கொயர் ப்ளஸ் bx ப்ளஸ் c தட் இஸ் ஈக்குவல் டு 0ன்ற ஃபார்ம் கொண்டு வரணும். எல்லாத்தையும் இதை இந்த சைடு வச்சுக்கிட்டு இது மொத்தத்தையும் அந்த சைடு கொண்டு போனோம்னா இங்கே 0 ஆகிடும். இப்போ எக்ஸ் ஸ்கொயர் ஒரு 10x மைனஸ் 22x மைனஸ் 80 ஆகிடும். எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 10x மைனஸ் 26x மைனஸ் 80 தட் இஸ் ஈக்குவல் டு 0. சிம்பிளிஃபிகேஷன் 10x
இங்கே ஒரு 26x மைனஸில் இருக்குது. அது என்னாகும்? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 16x ஆகிடுச்சு மைனஸ் ஒரு 80 that is equal to 0. Now 1 into 80 is minus 80. மைனஸ் 80 ரெண்டு நம்பராக ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸ்ப்ளிட் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோன்னா இங்கே 16 வரணும். சி 24 டைம்ஸ் 24 சார் 80 ஆகிடுச்சு. இந்த 20 மைனஸ்லேயும் இங்கே ப்ளஸ்லேயும் கொடுத்தோன்னா 20 மைனஸில் 20 ப்ளஸில் 4 ஆட் பண்ணால் இந்த மைனஸ் 16 வந்துடும். மல்டிப்ளை பண்ணும்போது மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் மைனஸ் 24 சார் 80 ஆகிடுச்சு. ஸோ இன்ஸ்டீட் ஆஃப் இந்த மைனஸ் 16xக்கு எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 20x ப்ளஸ் ஒரு 4x மைனஸ் 80 that is equal to 0. இப்போ இது ரெண்டு டேர்ம் இந்த ரெண்டு டேர்ம் காமன் திங்ஸ் வந்து பார்த்து வெளியிடுங்க. எக்ஸ் எடுத்தோம்னா எக்ஸ் மைனஸ் 20 ஆகிடுச்சு. ப்ளஸ் இங்கே 4 எடுக்கிறோம் தட் வில் பிகம் எக்ஸ் மைனஸ் 20. ஸோ இங்கே இருந்து ரெண்டு பார்ட்டில் எக்ஸ் எடுத்திருக்கேன், இங்கே 4 எடுத்தால் இது வில் பிகம் எக்ஸ் மைனஸ் 20 that is equal to 0. ஃபைனலாக அந்த ஈக்குவேஷன் என்ன ஆகும்? எக்ஸ் ப்ளஸ் 4 இன்ட்டு x minus 20 that is equal to 0. So x plus 4 உடைய வேல்யூ 0 and x minus 20 உடைய வேல்யூ 0. x is equal to minusல 4. minus 4ன்றது நம்ம வேல்யூ வந்து எடுக்க முடியாது நெகட்டிவ்ல, சரிங்களா? ஸோ அதை நெக்லெக்ட் பண்ணுறோம். x equal to 20 அப்படின்ற ஆன்சரை we are taking. xன்றது என்ன? x has to fill the hole அப்படின்றது என்ன? லார்ஜர் டயாமீட்டர் வந்து எவ்வளோ நேரத்தை எடுத்துக்கோங்கன்னா x has to x அதுதான் நம்ம கன்சிடர் பண்ணியிருக்கோம். ஸோ லார்ஜர் டயாமீட்டர் பைப் larger diameter pipe will take எவ்வளோ நேரம்? 20 அதான் x has to fill the pool. இன்னொன்று என்ன கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ ஸ்மாலர் pipe smaller takes 10 hours more than the larger pipe of the diameter to fill the tank. Find how long it will take for each pipe. each pipeக்கு எவ்வளோ நேரம் எடுத்துக்கணும்னு கேட்குறாங்க. அப்போ லார்ஜரை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்னென்னா ஸ்மாலர் டயாமீட்டர் வேணும், சரிங்களா? ஈச் பைப்புன்னு கேட்டாங்க. ஸ்மாலர் டயாமீட்டர் பைப் வில் டேக் ஹவு மெனி ஹவர்ஸ்? ஸ்மாலர் டயாமீட்டர் என்ன? எக்ஸு கூட ஒரு 10 ஆட் பண்ணால் அதுதான் ஸ்மாலர் டயாமீட்டர். இங்கே எக்ஸுன்றது என்ன? 20. அந்த 20 கூட ஒரு 10 ஆட் பண்ணால் 30. அப்போ ஸ்மாலர் டயாமீட்டர் பைப் வந்து எவ்வளோ நேரம் எடுத்துக்குது? 30 hours to fill the swimming pool. இதுதான் இதுக்கான ஃபைனல் ஆன்சர். ஸோ லார்ஜர் will take 20 hours and smaller will take 30 hours to fill the swimming pool. This is the answer for this question and thank you so much for watching. மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஸ்டூடெண்ட்ஸ்.